ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனில் வர மாதிரி உங்களோட இமேஜஸ் வச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ எந்த இடத்துல எந்தமாரி மெத்தடில் எஃபெக்ட் கொடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட கைன்மாஸ்டரை ஓப்பன் பண்ணிக்காங்க. கைன்மாஸ்டரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா 16.19 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துக்காங்க. பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்காங்க. 30 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்து விட்டுக்காங்க. டிக் கொடுத்துருக்கோம்னா ஃப்ரெண்ட்டுக்கு வந்துக்காங்க. ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். பார்த்து எப்படின்னு எடிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தா லேயர் போங்க. லேயருக்கு போய்ட்டு ஆல்ரெடி மீடியாக்கு போங்க. ஆல்ரெடி நான் எஃபெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எஃபெக்ட் கொடுத்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ நம்ம இன்புட் பண்ணிப்போம். ஸோ இன்புட் பண்ணும்போது ஸ்க்ரீன் சைஸ்க்கு கொடுத்துப்போம். ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துக்கிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லேயருக்கு போய்ட்டு ஸோ இமேஜஸ்க்கு வருவோம். மீடியாக்கு போங்க. மீடியாக்கு போய்ட்டு நீங்கள் உங்களோட இமேஜஸும் இல்லை வேறு இமேஜஸ் கொடுக்குறதாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜஸ் கொடுக்குறேன். இந்த இமேஜஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுக்கிறேன். ஜூம் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணி கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் கம்மி பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கம்மி பண்ணி விட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம மீரோவாக கொண்டு வந்துப்போம். ஸோ ரொட்டேட்டில் இந்த ஆங்கிளில் கொண்டு வந்துப்போம். ஸோ இந்த ஆங்கிளில் கொண்டு வந்துட்டுக்கிட்டு டிக் கொடுத்துக்காங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த இமேஜஸ் மேலே கிளிக் பண்ணி ஸ்க்ராப்பிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுங்க. ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் இந்த இமேஜஸ்லாம் கொஞ்சம் ஸ்க்ராப் ஆகும். ரிமூவ் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை டிக் கொடுத்துக்கோங்க. இந்த இமேஜஸை பார்த்திங்கன்னா அந்த 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்காங்க. ட்ராக் பண்ணி விட்டுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்துன்னா இப்போ இந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமோ கீன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணினா அந்த ஸ்க்ரீன் தான் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிட்டுக்கப்புறம் டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் மேலே கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் டு பேக்னு இருக்கும். ஸோ பேக் பார்த்திங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு பேக் சைடுக்கு போயிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜஸ் இன்புட் பண்ணுவோம். ஸோ இது டிக் எடுத்துக்கிட்டு லேயருக்கு போய்ட்டு மீடியாக்கு போங்க. மீடியாக்கு போய்ட்டு நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ அந்த இமேஜஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இமேஜஸ் கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜும் சேம் அதே மெத்தடில் கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுக்காங்க. ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விட்டுக்காங்க. இந்த ஃப்ரேம் சைஸ்க்கு அந்த சைஸில் ரொட்டேட் பண்ணி விட்டுக்காங்க. ஸோ ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு சேம் அதே பொசிஷனில் பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி விட்டுக்காங்க. 6 ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்காங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் விட்டுக்காங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. ஃப்ரண்ட்டுக்கு செகண்ட் உள்ள இமேஜஸ் மேலே கிளிக் பண்ணி அதேமாரி பார்த்திங்கன்னா சென்டர் டு பேக்குன்னு பேக் கொடுத்துக்கோங்க. ஸோ பேக் கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு ஒன் டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இமேஜஸை பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் உள்ள இமேஜஸ் கிளிக் பண்ணி ஓவரில் அனிமேஷன் பண்ணி பிளிங்க் கொடுங்க. ஸோ அடுத்தது செகண்ட் உள்ள இமேஜஸ்க்கும் அதேமாரி ஓவரில் அனிமேஷன் போய்ட்டு பிளிங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ பிளிங்க் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்துக்கிட்டு லேயர் போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போங்க. டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு லவ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கிட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துப்போம். ஸோ இந்த ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு இதுவும் அதேமாரி பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்காங்க. ஸோ அப்போ தான் வீடியோ ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வந்துக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா 28 அந்த சமையல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஜூம் பண்ணி விட்டுட்டு
டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ப்ளே பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணியாச்சு. இதுக்கு உள்ள அந்த சாங்ஸ் வந்துட்டு ஆடியோக்கு போங்க. ஸோ ஆடியோக்கு போய்ட்டு நீங்கள் எங்கே சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்ஸை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான கொடுத்துட்டு ப்ளஸ் சைன் கொடுத்தா இந்த மாதிரி தான் வந்து சாங்ஸ் இமேஜஸ் எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். எதனா ஒரு இதில் மிஸ்டேக் எதனா இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.